அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஔவையாருடைய தனிப்பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடல் போன பாடலுடைய தொடர்ச்சியாக தான் அமைய போகுது. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகால் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஔவையார் களைப்பாக வராங்க. ஒரு மனிதன் அவங்கள பார்க்குறாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, உணவு சாப்பாடு கொடுக்கறதுக்காக, விருந்து கொடுக்கறதுக்காக. அவங்களோட மனைவி கொஞ்சம் கோபமானவங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப மோசமாக நீ விருந்துக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கணவரை போட்டு அடி நடிக்கிறாங்க. ஔவையார் ஒரு பாடல் பாடுறாங்க. ஔவையார் பாடின பாடலை கேட்ட உடனே அந்த பெண் என்ன நினைக்கிறா, இவங்க பெரிய முனிவராக இருப்பாங்க போல், இவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறதா நல்லது, ஒருவேளை சாப்பாடு கொடுக்கலன்னா சாபம் விட்டுருவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது ஒழுங்காக ஒன்றும் பரிமாறல, திமிராக தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய திமிரை பார்த்துட்டு ஔவையார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க கையால் நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிடணுமா, நம்மளுடைய பெருமை என்ன பெருமை, நம்முடைய நாக்கு அரசர்களை பாடிய நாக்கு, இந்த திமிர் பிடித்தவளுடைய கையால் நம்ம ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டா நம்ம நாக்குக்கே அது கேவலம் சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பாடல் பாடிட்டு வராங்க. எழும்பி வெளியே போகிறாங்க. இதெல்லாம் நான் கையை வைக்க மாட்டேன் இந்த சாப்பாடுலன்னு சொல்லிட்டு எழும்பி வெளியே போகிறாங்க. இந்த நேரத்தில் கணவர் என்ன செய்கிறாங்க, யாருடைய கணவர், அந்த திமிர் பிடித்த பெண்ணுடைய கணவர் ஔவையாரை தடுக்கிறாங்க. அம்மா, நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன், என் மனைவியும் எப்படியோ சமாதானப்படுத்தி சாப்பாடு போட வச்சுட்டேன், நீங்கள் இந்த நேரம் சாப்பிடாம போனீங்கன்னா என்னோட மனசு ரொம்ப அவள் பேசுகிறத விட்டு தள்ளுங்கம்மா, அவள் பிறந்த வேலையே அப்படிதான், அவளை படைத்த பிரம்மன் அவளை அவ்வாறு தான் படைத்திருக்கான், அதனால நீங்கள் அவள் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அந்த மனிதன் ஔவையார்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஔவையாருக்கு டக்குன்னு தோணுது. என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை அவளை படைத்த பிரம்மன் இவ்வளோ திமிரா ஒரு பெண்ணை படைத்து அந்த பெண்ணை அடக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆணை அவங்களுக்கு திருமணம் செய்கிறது மாதிரி விதிச்ச அந்த பிரம்மன் மட்டும் என் கையில் கிடச்சாங்கன்னா அவங்க 4 தலைகளையும் நான் என்ன செய்வேன், கிள்ளி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுறாங்க. பாடலை கவனிங்க. அற்ற தலை போக அராத தலை 4 பற்றி திருகி பரியேனோ வற்றன் மரமணையானுக்கிந்த மானை வகுத்த பிரம்மனை காணப்பெறின். அற்ற தலை போக, ஏற்கனவே பிரம்மனுக்கு ஒரு தலையை சிவன் என்ன செய்றாங்க, கிள்ளி எடுத்துட்டாங்க. ஒரு சண்டையில் அவங்க கிள்ளி எடுத்து தன்னுடைய கையில் திருவோட மாற்றிட்டாங்க. இப்போ பிரம்மன்ட்ட இருக்க தலை 4, அராத தலை 4 பற்றி திருகி பரியேனும், என் கையாலே திருகி போட்டுறணும் போல இருக்கு. ஏன், வற்றன் மரமணையானுக்கிந்த, எந்த ஒரு தன்னுடைய மனைவியை அடக்க முடியாத ஒரு மரம் போன்ற இந்த மானிடனுக்கு மானை வகுத்த பிரம்மனை காணப்பெறேன், இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்யுமாறு விதித்த அந்த பிரம்மனை நான் கண்டேன் என்றால் அவனுடைய தலையை என்ன செய்வேன், கிள்ளி எரிந்து விடுவேன் அப்படி சொல்லிட்டு இந்த பாடலை பாடுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் ஔவையார் பாடினோன்னு அந்த மனிதனுக்கு சகிக்கவே முடியலை. தன்னுடைய மனைவியினுடைய முழு ரூபம் இவ்வளோத்துக்கு மோசமாக இருக்கே, இனி இவ கூட நம்ம இருந்து நம்ம என்ன வாழ்ந்து எப்படி நம்ம காலத்தை கழிக்க போகிறோம், இந்த பெண்ணோடு நாம் கூடி வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் ஒரு முடிவெடுக்கிறான். சரி, இனி நான் சந்நியாசம் தான் போகிறேன், இவளோட இனிமேல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். ஔவையாரும் அதை ஆமோதிக்கிறாங்க. பாருங்க, அடுத்த பாடல்ல, பத்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி இருக்கலாம். நல்ல ஒரு பதிவிரதையா தன்னுடைய கணவனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா கூடி வாழலாம். சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே, ஏறுமாறா இருந்த ஏட்டிக்கு போட்டே இருந்தா வாழ முடியுமா, முடியாது. இருப்பாளே யாமாகிர் கூறாமற் சந்நியாசம் கொள், எதுவுமே பேசாத, உன் பாட்டுக்கு சன்னியாசம் போயிரு அப்படி சொல்லிட்டு அடுத்த பாடலை பாடுறாங்க. இன்னொருக்கா பாடலை கவனிங்க. பத்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி இருக்கலாம். சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே யாமாகிர் கூறாமற் சந்நியாசம் கொள், உனக்கு ஏற்ற மாதிரி இருந்தா நீ வாழலாம். முன்னும் பின்னும் முரணா இருந்தனா, ஒரு கால வண்டியில் ஒரு காலை முன்னாடி இழுக்குது, ஒரு காலை பின்னாடி இருக்குன்னா வண்டி இறைச்சியாது போகாது. வாழ்க்கை வண்டி அதே மாதிரி தான். உனக்கு ஏறுமாறா இருக்கிற பொண்ணை வச்சுட்டு உன்னால் வாழ முடியாது, அதனால நீ சன்னியாசம் மேற்கொள்றது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமோதிச்சு ஔவையாரால அந்த குடும்பமே என்ன செய்யுது, பிரிஞ்சு போகிற மாதிரியே அமைஞ்சிருச்சு. இந்த பாடல் ஒரு சோகமயமான முடிவோடு முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த பாடல்களில் அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.